3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம். அப்புறம் அதை ஹோல் நம்பராக எழுதிட்டு டிவைடட் பை 1 எழுதிட்டு இன்ட்டு 3 டிஜிட்ன்றனால இங்கே 3 டிஜிட்க்கு பிஃபோராக பாயிண்ட் இருக்கனால நானுமே 3 ஜீரோஸ் உள்ள நம்பர் தட் மீன்ஸ் 1000ஆல் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் மேம், இந்த நம்பர் 3 ஜீரோஸ் டிவைடட் பை இந்த நம்பர் 3 ஜீரோஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட சம்மில் எத்தனை டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட்க்கு அப்புறம். அப்போ 3 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் 3 ஜீரோஸ்க்கு பிஃபோராக பாயிண்ட் வச்சு இந்த 3 ஜீரோஸ்க்குமே வேல்யூ கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா 175 டிவைடட் பை 1000. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு இன்னும் சம் கம்ப்ளீட் பண்ணலை. நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் சொல்லணும். பர்சன்டேஜில் சொல்லணும்னா நம்மளுக்கு 2 ஜீரோஸ் தான் டினாமினேட்டில் இருக்கணும். தட் மீன்ஸ் டிவைடட் பை 100ன்னு இருந்தால் தான் அது பர்சன்டேஜ்னு. இப்போ இந்த இன்கேஸ் இந்த இடத்துல 100 இருந்துச்சுன்னா 175% நம்ம சொல்லிடலாம். பட் இங்கே 1000 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஜீரோ ரிமூவ் பண்ணணும். ஒரு ஜீரோ ரிமூவ் பண்ணணும்னா நம்ம நியூமரேட்டரில் ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிடலாம். டினாமினேட்டரில் ஒரு ஜீரோ மட்டும் 1000ல் 3 ஜீரோஸ் இருக்குது, ஒரு ஜீரோ மட்டும் ரிமூவ் பண்ணால் தான் எனக்கு டினாமினேட்டரில் 100 கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிடலாம். இது மேம் டெசிமல் டிவிஷன்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் 17.5 டிவைடட் பை 100 which is equal to 17.5%.